Praise the Lord. Today's seed of power. நீதிமொழிகள் 21:23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நம் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு எப்படி விலக்கி காப்பது? நம்முடைய வாயையும் நாவையும் நாம் காக்கிறவர்களாக இருக்கும்போது நம்முடைய ஆத்துமாவை நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் விலக்கி காக்கிறவர்களாக இருப்போம். ஒரு உலக பொருளை நம்ம எப்படி பத்திரமா பாதுகாத்து கொள்ளுகிறோமோ, காத்து வைக்கிறோமோ, அதே போல நம்முடைய வாயையும் நாவையும் நாம் காத்து இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவுக்கு வருகிறதான பிரச்சனைகளிலிருந்து நம்ம விலகி சந்தோஷமாய் வாழ முடியும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வாயிலிருந்து வெளியே புறப்படுகிறது தான் ஒருவரை தீட்டுப்படுத்தும். வெளியிருந்து வாய்க்குள்ளாக போவது ஒருவரை தீட்டுப்படுத்தாது என்று வேதத்துல சொல்லி இருக்கிறபடி ஒவ்வொரு நாளும் நம்ம பேசுகிறதான வார்த்தைகளும் பேச்சுகளும் மிகுந்த ஞானமுள்ளதாய் நம்ம அதை வெளிப்படுத்தும் போது மற்றவர்கள் அதை காயப்படுத்தாம அதுல நம்ம எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம் விலகி இருக்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அதே போல நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர்கிட்ட அந்த பலனை கேட்டு பெற்றுக்கொண்டு நம்முடைய வாயையும் நாவையும் காக்கிறவர்களாய் மாறும்போது நம்முடைய ஆத்துமாவை எல்லா பிரச்சனைகளுக்கும் சோதனைகளுக்கும் நம்ம விலகி காத்துக்கொண்டு கர்த்தரையே மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறுவோம். ஜெபிப்போம். எங்களை பாதுகாக்கிற தேவனே, எங்களுடைய வாயும் நாவையும் நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பொழுது எங்கள் ஆத்துமாவுக்கு வருகிறதான எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா இடுக்கண்களிலிருந்தும் நீங்கள் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுவீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய பலனை அல்ல, உம்முடைய பலனையே எங்களுக்கு கொடுத்தருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்வாராக. Grow powerful, be dunamis. God bless you.